ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு மை சேனல். மறக்காம மிஸ்டர் சாண்டி டெக்னாலஜிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல எப்படி நம்மளாவே ஒரு ரெஸ்யூம்ஸ் மேக் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோல எப்படி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றது, ஒரு இமேஜை எப்படி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களோட சிஸ்டம் ஓபன் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் குரோம்ல போயிட்டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்ல வருது பாத்தீங்களா பிடிஎஃப் கன்வெர்ட்டர்னு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு சூஸ் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கேக்குது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் போன வீடியோல எடிட் பண்ண ரெஸ்யூமேவை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணும், அதனால நான் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு டவுன்லோடிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கேக்குது, அதை கொடுத்துடலாம். டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட பிடிஎஃப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அது ஒரு வியூ பாத்துக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட்டா நம்ம நினைச்ச மாதிரியே பிடிஎஃப் கன்வெர்ட் ஆயிடுச்சு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அடுத்தது எப்படி ஒரு இமேஜ பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் உங்க சிஸ்டம்ல குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஐ லவ் பிடிஎஃப் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே நமக்கு இங்கனே விசிபிள் காட்டுது. நம்ம பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணுமா, வேர்ட்ஸ் டு பிடிஎஃப், இமேஜ் டு வேர்ட்ஸ், இதுல என்ன வேணுமோ எல்லாமே நம்ம இதுலயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி உள்ள வந்துருங்க. நம்ம இந்த வெப்சைட்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் டு வேர்ட்ஸ், எக்ஸல்ஸ், பிடிஎஃப், HTML ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம இதுல இருந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நம்ம இமேஜ் டு பிடிஎஃப் தான் கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்கு இங்க ஜேபிஜி டு பிடிஎஃப் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம கொடுத்துக்கலாம். செலக்ட் இமேஜஸ் இங்க ஒரு ஆப்ஷன்ஸ் கேக்குது, அதை கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எந்த இமேஜ் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கார்னர்ல பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கன்வெர்ட்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கேக்குது, அதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட இமேஜ் ப்ராசஸிங் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட பிடிஎஃப் ரெடி ஆயிருச்சு. ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம செலக்ட் பண்ண பிக்சர் இதுதான், பிடிஎஃப் ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு எந்த பிக்சர் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணுமோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாவே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. தேங்க்யூ டு ஆல்.